வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞானிகள் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும் சுகநிலை அப்படின்னு நம்ம ஞானிகள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். இந்த சும்மா இருக்கிற சுகம் அப்படிங்கிறது எவ்வளவோ பெரிய ஆனந்தம். அது மட்டும் இல்லாது அது எப்படி நம்ம அடையிறது, அந்த சும்மா இருக்கிற சுகத்தை நம்ம எப்படி அடையிறது, அதை தடுத்துக்கிட்டு இருக்க இது என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக தான் அது இருக்க போகுது. இதில் நிறையா சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. அதாவது வள்ளல் பெருமான் எப்படி வந்து இறுதியில் வந்து இறைவனோட ஐக்கியமானார் அப்படிங்கிற நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறதுக்கு கடைசி வச்சும் பாருங்கள். நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நம்மளோட மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மௌனம் அப்படிங்கன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வானம் எப்படி இருக்குது, அது ஒரு எதுக்கும் உட்பட்டாமல் மௌனமாக ஒரு உன்னத நிலையில் அப்படியே இருக்குல்ல, எல்லா பூதங்களும் இயங்குது. ஆனால் அது எதற்கும் உட்படாமல் அப்படியே ஒரு மௌனத்திலேயே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிலை அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறையா பாடல்களில் நம்ம பார்த்தது. ஆனால் ஏட்டுச்சுரக்காய் கறிக்குதவாது, நம்ம அடையாமல் அதோட சுகத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது. அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பாடல்களில் படித்தது, மற்றபடி நான் சத்விசாரம் செஞ்ச விஷயங்களை வச்சு தான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். நம்மளோட மௌனம் நம்ம இப்போ எப்படி இயங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மௌனம் கலையுது. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதும் மௌனம் வந்து கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆசைகள் இருக்குது. நம்ம ஆசைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மௌனம் அப்படிங்கிறது வந்து கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனாலையும் நம்ம மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த 2 விஷயங்களும் அற்று போகும்போது தான் நமக்கு வந்து உண்மையான மௌன நிலையில் வந்து தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோமே, நமக்கு இடத்து மேலே ஆசை, பொன் மீது ஆசை, பொருள் மீது ஆசை, இந்த மாதிரி எல்லா மீதும் ஆசை. அதனால நமக்கு மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு வந்து மௌனம் அப்படிங்கிறது வந்து மௌனமாகவே இருக்காது. அது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று, நாளைக்கு என்ன பண்ணலாம், இது இடம் எப்படி வாங்கலாம், அது மணியை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அது ஒரு செகண்டு கூட நிற்காது. இந்த ஆசையினாலையும் கர்மத்தினாலும், நம்ம முன் செய்த கர்மத்தினாலையும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நிறுத்த முடியாது. அதையும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளரிக்காது. இதெல்லாம் புரிஞ்சு இந்த உலக ஆசைகளை, இடம் பலம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம அனுபவிக்கலாம். அதற்கு மேலே நம்மளால் அனுபவிக்க முடியாது. நமக்கு வயது வந்துடும், அப்புறம் இறந்துருவோம் அப்படிங்கிறத ஒரு பேசிக் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்து, அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மௌன நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் சித்திக்க முடியும். அது எல்லாமே விட்டு விலகிறது. அதாவது இந்த ஆசையும் கர்மத்திலையும் விட்டு விலக நமக்கு மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாய்க்கும். அந்த மௌன நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வாய்ச்சது அப்படின்னா நமக்கு வந்து நித்திய சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நான் இப்போ இது சொல்லலாம். ஆனால் அந்த சுகநிலை வந்து சொல்லில் அடங்காத ஒரு சுகம். சொல்லில் இந்த சுகத்தை வந்து சொல்லோட நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சுகமான ஒரு நிலை இந்த மௌன நிலை. எதற்கும் இந்த இதை வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த சுகத்தை வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம இருக்கோம். இதை வள்ளல் பெருமான் எப்படி மறைஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மௌன நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த மௌனம் அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம உடல் கருவிக்கரணங்கள் எப்படி இயங்குது, நம்ம கர்மம் அது மட்டும் இல்லாமல் உள்தன்மையில் ஏதோ ஒரு விஷயம் இப்போ பசிக்குது, அதற்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எழுதில்ல, அதுக்கும் மௌனத்தை வந்து கலைக்கக்கூடியது தான். இப்போது இதையும் கடந்து, அந்த பசியையும் கடந்து, இதயத்தையும் நிறுத்தி அது மாதிரியான இன்னும் உள்ள ஆழமாக போக 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 ஒரு கட்டத்தில் இந்த உடலும் கரைய ஆரம்பிக்கும். உடலும் எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டு போவாங்க. இப்போது வள்ளல் பெருமான் நான் இப்போது இங்கே இருக்கேன், இனி எல்லா உடலுக்குள்ளேயும் நான் பூந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீ வந்து யார் வந்து பார்த்தாலும் என்னை கடவுள் வந்து காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர் முழு தன்மையுமே மௌனத்தன்மையில் மாறிட்டார். அதாவது இறைவன் எப்படி இருந்தாரோ அதே தன்மையில் அவர் வந்து மாறினதற்கான அடையாளம் தான் அந்த நான் இனி வந்து கடவுள் வந்து காட்டினாலும் நான் வந்து என்னை கடவுள் வந்து காட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா உடல் அப்படிங்கிற ஒரு விஷயமே அது கர்மமும் ஆசையும் எல்லாமே சேர்ந்து பிணைந்த ஒரு விஷயம்தான். இப்போது வள்ளல் பெருமானுக்குமே ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். அதாவது மக்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கும். அதனாலேயும் அவர் ஞான தேகத்தை அடைந்தும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அதற்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு அந்த ஞான தேகங்கள்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் எதிர்காலம் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அப்படி தெரியும் போது அது இதற்கடுத்து வாழையடி வாழையாய் வந்த திருக்கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது மாதிரி தான் வள்ளல் பெருமான் வந்திருக்காங்க. அதற்கப்புறம் ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுனால இனி நமக்கு இந்த ஆசையும் மக்களுக்கு பணி செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஆசையும் அவர் விட்டு உடம்பை மொத்தமாகவே அவர் வந்து இறை வடிவமாக அவர் மாறிட்டார். அப்படி மாறினதுனால தான் அவர் நம்ம யார் கண்களுக்கும் புலப்படாமல் அந்த இறைவன் எப்படியோ அதே தன்மையில் அப்படியே இருக்கார். இதுதான் ஒரு உன்னத ஒரு நிலை. மௌனம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மௌனம் அப்படிங்கிறது ஏதோ சும்மா ஒரு லக்கில் உட்காந்துட்டு இருந்தால் அது மௌனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது கிடையாது. இது எல்லா விஷயங்களையும் கடந்து, அதாவது நம்ம மனம், வாக்கு, புத்தி, சித்தம் எல்லாத்தையும் கடந்து நம்ம உடலையும் கடந்து, உடலுக்குள்ளே உள்ள உறுப்புக்கள் அதாவது இயங்குதில்ல, அதெல்லாம் கடந்து, அதுக்குமே ஒரு அவஸ்தையான ஒரு விஷயம்தான். அதையும் கடந்து அதையும் ஒளியாக்கி அப்படி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உண்மையிலே கடைசியாக இறைவன் இருக்கிற அந்த உன்னத மௌன நிலை அப்படிங்கிறது வாய்க்கும். அதற்கு முன்னாடி நம்ம மௌன நிலையில் இருப்போம். இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவர் இங்கே இருக்காரு அப்படிங்கிறதுக்கே நம்ம அடையாளம் காமிக்கிறோம். அவர் இந்த வேலையை செய்வார், இப்படி இருப்பார், அவருக்கு இது பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இதனால தான் அதுதான் அவரோட அடையாளம். அந்த அடையாளத்தால் தான் அவர் இங்கே இருக்கார். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஆசைகளும் எனக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு என்னை இவன் இப்படி, இவனோட கேரக்டர் இப்படி, எனக்கு ஒரு பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதையும் கடந்து எந்த ஒரு ஆசையும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அவன் இங்கே இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இப்போ மௌனத்திலே அடங்கி ஒரு லக்கில் போய் உட்காந்தாச்சு, அவன் இப்போ இருக்கிறானா இல்லையா அப்படின்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இது. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சத்விச்சாரம் பண்ணி ஆழமாக போகும்போது தான் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த உடலும் மௌனத்தை கலைக்கக்கூடியது தான். இந்த உடலோட விஷயங்களையும் கலைச்சு கடைசியாக இறைவன் இருக்கிற நித்திய மௌனத்துக்கு ஐக்கியமாகணும். அதுதான் உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சத்தியமான ஒரு நிலை. இதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க நினச்சது. ரொம்ப மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது. நம்ம ஏதோ சும்மா உட்காந்துருந்தோம், லக்கில் அமைதியாக உட்காந்துருக்கோம், அதை மௌனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப ஆழம். எந்த அளவுக்கு ஆழம்னா, நம்ம இப்போ மௌனத்தை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா, நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி இல்லாமல் நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நெருக்கி ஒரு 50 வருஷங்களாவது ஆயிரும். ஏன்னா அது கடந்து உள்ளே போய்கிட்டே தான் இருக்குமே ஒழிய அது ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படி தான் இருக்கும். இதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.